கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதால் பாதிக்கப்பட்டவர்களில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விஷச்சாராயம் அருந்தியதற்கான அறிகுறிகள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்க வீட்டுக்காரன் என்ன சொல்ல முடியும் ஐயா, நமக்கு ஒன்னும் பேச முடியாது சாமி. எல்லாம் பாதியிலே விட்டுட்டு ஓடிவிட்டாங்க, புள்ளியில போட்டு போறாங்களே. அடிக்கடி போய் சாராயம் சாப்பிட வராங்க, போயிட்டு அடிக்கடி சாப்பிட்டா கூட ஒன்னும் அவள் இன்னைக்கு பிடிச்ச சாராயம் தாங்க எல்லாம் சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு பிடிச்ச சாராயம் தான் எல்லாம் சேர்த்துட்டாங்க. அங்க விக்கிறது எல்லாம் கள்ளச்சாராயம் தெரியுமில, அப்புறம் எப்படி அவங்க நீங்க அனுமதிச்சீங்க சார்? நல்லா ஊருக்குள்ளே விற்கிறாங்க சார். விட்டு திரும்பினால யாரெல்லாம் குடிப்பாங்க, போய் சாவலம்மானால எதுவுமே வரல. எப்பயுமே குடிப்பாங்க, எதுவும் ஆவலிங்க சாருங்க ஐயா. இன்னைக்கு குடிச்ச சாராயம் 5 மணிக்கு குடிச்சாரு, ஒரே பாக்கெட் தான் குடிச்சாரு. மணி 12:30 எனக்கு வவுறு வலிக்குது, நெஞ்ச வலிக்குது, என்னால ஒன்னும் பண்ண முடியல, செத்துருன்னு மாரி சொன்னாங்க தான் ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. நாங்க ஜிஹெச்சுக்கு காலைல 5 மணி இருந்து சரியான மயக்கம். அங்க 5 பேர் செத்துட்டாங்க. பிறகு நானா போய் கேட்டேன், ஒரு இவர் அந்த கடைக்கு நேற்று போனாரு, என்கிட்ட சொல்வாரு நான் போறதே இல்லம்மா அப்படின்றாரு. குடிச்சா நான் சண்டை போடுவேன்னு. போய் கேட்ட பிறகு ஆமாம்மா நேற்று 3 மணிக்கு மேல நான் போய் குடிச்சேன், ஒரு பாக்கெட் தான் குடிச்சேன் அப்படின்றாரு. இப்ப நெஞ்செல்லாம் எரியுது, கண்ணு ரொம்ப மறையுதுங்க சார். ரெகுலரா குடிக்கிற சாராயம் தான் அது. ஆனா நேத்து என்ன பண்ணாங்கன்றது தெரியல. எல்லாமே பண்றாங்கதான். அந்த பண்ற ஒரு 10 நாள் உள்ள இருப்பாரு, அப்புறம் வெளியே வந்துருவாரு. யாரும் கேட்கறது. நம்ம வீட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். அதனால நமக்கு அது என்ன ஏதுன்ற மாதிரி விட்டுட்டோம் நாங்களும். நைட்டு சாப்பிட்டான், காலையில சாப்பிட்டான். எப்பயும் இப்படி ஆனதே இல்ல அவனுக்கு. கேட்ட வேலைக்கு போறோம்ப்பா, கூலி வேலைக்கு போனா எப்பயும் இல்ல இப்படி சாப்பிட மாட்டான். அதே தான் அவ்வளவு சாப்பிட மாட்டான் பாவன். சாராயம் சாப்பிட தாப்பா எத்தனை எடுப்பா நான் சொல்லுவேன். சாராயம் சாப்பிட தாப்பா பொய் சொல்லுவாங்களா? இதுல பொய் சொல்லுவாங்களாப்பா?